அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். அன்பிற்குரியவர்களே, நவீன தாவாக்கள் இன்றைக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. அதில் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய நபர்களில் சில நபர்கள் நவீன முறையில் தாவாவை எடுத்து செல்கிறாங்க. அதன் மூலமாக நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது என்பதை பற்றி நான் பார்த்தோம். முந்தைய பதிவுகளில் அது பற்றி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த சலஃபுகள்ங்கிற பெயரில் இன்றைக்கு நவீன தாவா செய்யப்படுகிறது. அதுவும் மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அது என்ன தாவான்னு சொன்னால், குறிப்பிட்ட இமாம்கள்கிட்ட மட்டும் மார்க்கத்தை படிக்கணும், மற்றவங்க யாருமே அறிஞர்கள் கிடையாது என்பதைப் போல பேசக்கூடிய ஒரு புதுவிதமான சலஃபுகள் என்கிற பெயரில், சலஃபீசம் என்கிற பெயரில் ஒரு புதுவிதமான தாவா ஒன்று செய்யப்படுகிறது. பரவலாக சில இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சிந்தனையில் அவங்க பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக மிக கடும்போக்காக தாவாவை எடுத்து செல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்ட அறிஞர் அவங்க யாரை அவங்க அறிஞராக பார்க்குறாங்களோ கருதுகிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் மார்க்கத்தை படிக்கணும். அவங்க அல்லாமல் யாரெல்லாம் என்ன தான் மார்க்கத்தை படிச்சிருந்தாலும், என்ன தான் துறை சார்ந்த அறிவு பெற்றிருந்தாலும் அவங்களாம் அறிஞர்கள் கிடையாது, அவங்கள்ட்ட மார்க்கத்தை எடுக்கக்கூடாது என்று எவர்கள் தாங்கள் அறிஞர் என்று கருதக்கூடிய அறிஞருக்கு தோதுவாக இல்லையோ அல்லது அவர்கிட்ட இவங்க படிக்கலையோ அந்த நபர்கள் அனைவருமே அவங்க ஆலிமாக இருந்தாலும் சரி அல்லது முஜித்தஹிதாவே இருந்தாலும் சரி அதையெல்லாம் பொருட்படுத்துவதே கிடையாது. அது எங்கள் அறிஞர் சொன்னது தான் சரி, அதெல்லாம் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்பதை போல அதை வெளிப்படையாக சொல்லாமல் செயல்முறையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மற்ற அனைவரையும் ஒதுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அவங்க இந்தியாவில் யாரும் ஆலிம் கிடையாது, தமிழகத்தில் யாருமே ஆலிம் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய தக்லீது மிக உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. அன்பாந்தவர்கள், நம்ம மதுஹபு தக்லீதுடைய அந்த விஷயத்தை பார்த்தோம். மதுஹபுகள் தக்லீத் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட என்ன செய்யலை, எங்கள் இமாம் தான் உச்சம், மற்றவங்க யாருமே அறிஞர்கள் கிடையாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. அந்த மதுஹபு சார்ந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், மற்ற மதுஹபு சார்ந்த அறிஞர்களை மதிச்சாங்கன்னு பார்க்குறோம், அவங்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம், அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த தக்லீது இருக்கா இல்லை, நவீன தக்லீது, இது மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்தியாவில் அறிஞரே கிடையாது, தமிழ்நாட்டில் அறிஞரே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உச்சத்தை அடைந்திருக்கிறது. அன்பாந்தவர்களை, இந்த விதமான தக்லீத் என்பது இஸ்லாத்தில் குறிப்பாக அவங்க இந்த சலஃப்ன்ற பேரில் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லை, இந்த சலஃபுடைய அந்த வழிமுறையில் இந்த தக்லீத் என்பது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அது சாத்தியப்படாத ஒன்றாகவும் இருக்கிறது. நீங்கள் முதல்ல இதுக்கான ஆதாரத்தை குர்ஆனில் பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் குர்ஆனில் சொல்கிறான், 4 அத்தியாயம் 55-59 வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அத்தியுல்லாஹ் வஅத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதர் கட்டுப்படுங்க, உலில் அம்ரி மின்கும், உங்களில் மார்க்க அதிகாரம் உடையவங்களுக்கு கட்டுப்படுங்க நல்லா சொல்கிறான். அப்போ எப்போ கட்டுப்படுறது, நம்ம யாரை அறிஞராக கருதுகிறோமோ, நம்மள்கிட்ட ஆய்வு செய்யக்கூடிய திறமை இல்லை என்றால், யாரை நம்பகமான அறிஞராக கருதுகிறோமோ அவங்கள்ட்ட போய் என்ன செய்யலாம், அவங்க சொல்லக்கூடியதை அப்படியே கட்டுப்பட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஆய்வு செய்யக்கூடிய அறிவு நமக்கு கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் மட்டும் என்ன செய்யலாம், அந்த தேவைக்கு ஏற்ப அவங்கள நம்ம மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று மார்க்கம் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் முரண்பாடு வந்தா அப்படின்னு சொல்கிறான். முரண்பாடுனா என்ன, அறிஞர்களுக்கு மத்தியில் முரண்பாடு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அதில் என்ன செய்யாதீங்க, மற்ற அறிஞர்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு உங்கள் அறிஞர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை மட்டும் தூக்கி பிடிக்காதீங்க என்பதை போல் வசனம் சொல்லுது. அப்படி முரண்பாடு இருந்தால் என்ன செய்யுங்க, உங்கள் அறிஞரை தக்லீத் பண்ணாதீங்க. முரண்பாடு உள்ள விஷயத்தில் எது குர்ஆன் சுன்னாஹ் நெருக்கமானதாக இருக்கிறோ அதன் பக்கம் நீங்கள் செல்லுங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபருத்துஹு இலல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ் ரசூல் பக்கம் அதை திருப்பிடுங்க. இப்போ முரண்பாடு வந்துட்டால் அங்கே தனிப்பட்டு தக்லீத் பண்ணக்கூடாது, அதில் எது சரியானோ அதை எடுத்துக்கொள்ளுங்க என்பதை போல தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நம்முடைய தேவைக்கு ஏற்ப முரண்பாடு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அந்த சமயத்தில் நமக்கு தேவை இருந்தால், இந்த சமயத்தில் எனக்கு ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்யலாம், தேவைக்கு ஏற்ப அந்த அறிஞரை அணுகலாமே தவிர அதை விட்டு என்ன செய்யக்கூடாது. முரண்பாடு ஒரு பக்கம் பலமாக இருக்கும் பொழுது இந்த அறிஞர் என்ன செய்வார், ஏதாவது முரண்பாட்டில் மிக பலம் குறைந்த முரண்பாடை வைத்துக்கொண்டு இந்த அறிஞர் ஏதாவது கடுமையான ஒரு ஃபத்வா கொடுத்தாருன்னா அந்த ஃபத்வா என்ன செய்யக்கூடாது, நம்ம தூக்கி கொண்டு வரக்கூடாது. அப்போ ஃபத்வாவை எல்லா சமயத்திலும் ஃபத்வா வைத்து மார்க்கத்தை முடிவு செய்ய முடியாது. அந்தந்த ஆய்வு செய்து அந்தந்த இடத்துக்கு தக்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய அது எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் நம்ம ஃபத்வா விளங்க முடியும். அப்போ என்ன செய்யக்கூடாது, தனிப்பட்ட முரண்பாடு உள்ள விஷயத்தை தனிப்பட்ட அறிஞர் தக்லீத் பண்ணக்கூடாது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ என்ன செய்கிறோம், குர்ஆன் சுன்னா பக்கம் திரும்புங்க நான் வசனம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க
செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அறிஞர் வந்து என்ன செஞ்சிருப்பார், முரண்பாடுள்ள விஷயத்தில் இவர் ஒரு கடுமையாக ஃபத்வா கொடுத்துருப்பார். அந்த எதிர்கருத்தில் உள்ளது எதுவுமே கூடாது என்று என்ன செஞ்சிருப்பார், இவங்க யார் அறிஞரை கருதுறாங்களோ அவர் ஃபத்வா கொடுத்துருப்பார். அதை என்ன செய்வாங்க, தூக்கி கொண்டு வந்து இதுதான் சரியானது, இதுக்கு மாற்றமாக போகிறவங்க எல்லாம் வழிகேடு என்பதை போல் பேசுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி தக்லீத் பண்ணாதீங்க யாரையும், அங்கே அல்லாஹ் சொல்ல பக்கம் திரும்பிடுங்க, அவங்க எது சரின்னு பட்டதோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் யாரை என்ன செய்யக்கூடாது, வழிகேடு தீர்ப்பளிக்கக்கூடாது என்பதை தான் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அடுத்து வந்து பாருங்கள், இமாம் பெருமக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, முன் சென்ற சலஃபுகள்லாம் தெளிவாக இருந்தாங்க. இவங்க தான் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி இந்த தக்லீதில் வந்து உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறாங்களே தவிர அதாவது இமாம்களை வந்து பின்பற்றுவதை, அதாவது தனிப்பட்ட இமாமை ஏதாவது தேவைக்கேற்ப அவங்க நமக்கு ஆய்வு செய்ய முடியாட்டி, அப்போ தேவைக்கேற்ப என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட அணுகலாம், அவங்க சொல்லக்கூடியது ஏற்று நம்ம பின்பற்றலாம். அது வந்து தேவைக்கேற்ப தான். அதே சமயத்தில் வலுவான ஆதாரங்கள் வந்து நமக்கு முன்வைக்கப்படும் பொழுது, எந்த இமாமை நம்ம வந்து தக்லீத் செய்கிறோமோ அதாவது அவங்கள்ட்ட கேட்டு அப்படியே பின்பற்றுறோமோ அந்த இமாமுக்கு நேர்மாற்றமாக ஆதாரங்கள் முன்வைக்கப்படும் பொழுது அதைத்தான் எடுத்துக்கொள்ளணும். அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, கண்மூடி அவங்களை எடுக்கக்கூடாது. அது கண்மூடித்தனமான தக்லீதாங்க இது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது, மன்ஹஜில் கிடையவே கிடையாது. அப்போ அறிஞர் பெருமக்கள் சொன்னது என்ன, தேவைக்கேற்ப அவங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு மாற்றமாக மூத்த அறிஞர்கள் யாராவது தீர்ப்பு சொன்னாங்கன்னா அது ஆதாரத்துக்கு நெருக்கமாக இருந்தால் அந்த பக்கம் நம்ம போகணும். இவரை என்ன செய்யக்கூடாது, இவரை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. இதைத்தான் தெளிவாக நம்ம பார்க்குறோம். எனவே தான் வந்து பாருங்கள், இமாம் ஷங்கீத்தி ரஹிமவுல்லா அல்வால் பயான் கிதாபை தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், வ அம்மா நவ்உல் தக்லீதி அல்லதி ஹாலஃப் பிஹிம் தஆஹிரூன ஸஹாபத வகைரஹும். அதை பிந்தி வந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, முன் சென்ற சஹாபாக்களுக்கு அல்லது அவங்களுக்கு பிந்தி வந்து அவங்க அல்லாத மற்ற முன் சென்ற அந்த சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர்களுக்கு மாற்றமாகவோ பிந்தி வந்தவங்க ஏதாவது ஒன்றை வந்து முரண்பட்டாங்க, அந்த விஷயத்தை நீங்கள் அவங்க முரண்பட்ட அந்த தனிப்பட்ட இமாமை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெளிவாக, ஃபஹுவ தக்லீதுன் அலா ரஜுலி முஅய்யனின் தூன கைரஹு. அதாவது இது வந்து தூன கைரி, இவர் அல்லாத மற்ற அனைவரையும் ஜமிஅ உலமா அனைவரையும் விட்டுட்டு இவரை மாத்திரமே நீங்கள் குறிப்பிட்டு தக்லீ செய்வதாகும். தொடர்ந்து சொல்கிறாங்க, இன்ன ஹாத நவ்அ மின தக்லீதி, இவ்வகையான தக்லீத் ஆகிறது லம் எரிது ஃபீஹி அன்னசு மின கிதாபி வல சுன்னா, சுன்னாலையோ குரான்லையோ ஹதீஸ்லையோ இதுக்கான ஆதரமே கிடையாது என்று தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ பிந்தி வந்த அந்த மக்கள், இப்போ உள்ள அந்த மக்கள் அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க முன் சென்ற அறிஞர்களுக்கு மத்தியில் முரண்பட்டு புதுசாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க அல்லது ரொம்ப பலம் குறைந்த கருத்தை சொல்கிறாங்கன்னா அதுக்கு மாற்றமாக வந்து சஹாபாக்களில் மற்ற பெரும்பான்மை இமாம்கள் மாற்றமாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த தனிநபரை பின்பற்றக்கூடாது. அது வந்து தனிப்பட்ட இமாம மனிதரை வந்து பின்பற்றுவதாகும்னு தெளிவாக சொல்கிறாங்க. இந்த தக்லீதுக்கு வந்து இஸ்லாத்தில் அறவே அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. தேவைக்கேற்ப அறிஞரை அணுகி நமக்கு ஆய்வு செய்ய முடியாட்டி அவங்கள்ட்ட ஃபத்வாக்களை கேட்டு அதைப்படி நடப்பது என்பது வேறு, அந்த பொதுவாக அனுமதிக்கப்பட்ட சில அனுமதி என்பது வேறு. தனிப்பட்ட இமாம் மாத்திர தக்லீத் பண்ணி அதுக்கு நேர்மாற்றமாக சஹாபாக்களுக்கு முன்சென்ற இமாம்கள் பலமான கருத்தை கொண்டிருக்கும் பொழுது, அதுக்கு மாற்றமான பலமான ஆதாரத்தை முன்வைத்து பலமான கருத்தை கொண்டிருக்கும் பொழுது இந்த தனிப்பட்ட நபரை மட்டும் தக்லீத் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இதுக்கான காரணத்தை இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க தெளிவாக மஜ்மு ஃபத்வா தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். ஏன் தனிப்பட்ட நபரை தக்லீத் பண்ண முடியாது கூடாதுன்னு சொன்னால், எல்லா சமயத்தில் அவரை மட்டுமே எடுக்க முடியாதுன்னு சொன்னால் அது ஏன் வந்து உச்சகட்ட தக்லீத் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அதுக்கு தெளிவான ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், வல் இஜ்திஹாது லைஸ ஹுவ அம்ரன் வாஹிதன். என்ன சொல்கிறாங்க, இஜ்திஹாத் என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயம் கிடையாது. லா யக்பலு தஜ்ஸிஅ வலா இன்கிசாம, அதாவது குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்தவரை அல்லது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதுதான் முழுமையானது என்பதை போல பின்பற்றுவது முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க, பல் கத் யகூனு ரஜுலு முஜ்தஹிதன் ஃபி ஃபன்னின் அவ் பாபின் அவ் மஸ்அலத்தின் தூன ஃபன்னின் வ பாபின் வ மஸ்அலா. அதாவது சில நபர் வந்து ஒவ்வொரு மனிதர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் குறிப்பிட்ட ஒரு துறையில் தான் தேர்ச்சி பெற்றவங்களும் இருப்பாங்க, எல்லா துறையிலையும் தேர்ச்சி பெற்றவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குல் அஹதின் இஜ்திஹாது ஹஸ்ப உஸ்அஹி. அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் அவர் ஏற்ப அவருடைய நாலேஜுக்கு ஏற்ப அவருடைய துறை சார்ந்த அறிவுக்கேற்ப தான் அவருடைய இஜ்திஹாத் ஆய்வு திறன் என்பது இருக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய திறன் பெற்றவங்க கிடையாது என்கிற நிதர்சனமான உண்மையை இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இப்போ தனிப்பட்ட இமாம தக்லீத் ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு எல்லா துறையை சார்ந்த அறிவும் கிடையாது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அவருக்கு எந்த இடத்துல வைக்கிறாங்க, இவருக்கு எல்லா அறிவும் உண்டு எல்லா நாலேஜும் உண்டு என்பதை போல அவர் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதன் மூலமாக அவர் எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு எல்லா அறிவும் உண்டு என்பதை போல வைக்கிறாங்க. அப்படி யாருமே சொல்ல முடியாது.
எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியுமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனிதர் வந்து கேட்பார், உங்களுக்கு வந்து இந்த உலகத்திலே சிறந்தவங்க யாருன்னு கேட்கும் பொழுது, எல்லாமே அறிஞ்சவங்க யாருன்னு கேட்கும் பொழுது நான் தான் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ்ட்ட இருந்த வகையை வந்து இதை செய்து வருது. அதனால எனவே வந்து அவங்க வந்து அந்த வார்த்தையை சொன்னாங்க, பொருத்தமானது தான். ஆனால் அதுக்கே அல்லாஹ் என்ன பண்ணா, நீங்கள் தான் எல்லாமே அறிந்தவன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணா, மூசா நபிக்கு பாடம் புகட்டும் முகமாக ஹிதர்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர்கிட்ட நல்லடியார்கிட்ட அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்களை அனுப்பி பாடம் கற்பிக்க சொன்னாப்பா. உங்களை விட சிறந்தவங்க இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபௌக குல்லி இல்மின் அலீம். ஒவ்வொரு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு துறை அறிஞருக்கு மேலேயும் ஒவ்வொரு அறிஞர் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ இப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது எங்கள் அறிஞர் தான் அறிஞர், அவருக்கு மேலே உள்ள யாரும் அறிஞரே இல்லைன்னு சொல்கிறது குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு அதே போல் மன்ஹஜ் சலஃபுக்கு நேர் எதிரானது. இந்த நவீன தாவா என்பது கண்மூடித்தனமான கடுமையான ஒரு தாவாவை தவிர இதன் மூலியமாக எந்த ஒரு முறையான பயனும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யுங்க, அந்த குறிப்பிட்ட அறிஞரை மாத்திரம் எல்லா விஷயத்திலும் தக்லீத் பண்ணதை விட்டு எந்தெந்த விஷயங்களில் தேவை அதற்கேற்ப எடுத்துக்கொள்ளலாம். மற்ற விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அதை என்ன செய்யுங்க, மற்ற அறிஞருடைய கருத்துக்களையும் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து எல்லா ஃபத்வாக்களும் மொழிபெயர்த்து அந்தந்த மொழியில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, மற்ற மொழிகளில் மொழிபெயர்ப்பு போட்டால் வந்துடுது. அப்போ அப்படியெல்லாம் வசதிகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய தேவையில்லாமல் வந்து ஒரு அறிஞரை மாத்திர தக்லீத் பண்ண என்பதற்கு எந்த ஒரு முறையான ஒரு காரணம் நமக்கு கிடையாது. அப்போ மற்ற அறிஞருடைய ஃபத்வாக்களை படித்து நம்ம அந்தந்த மொழியில் படித்து புரிவதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நம்ம படித்து தான் தெளிவான முடிவுக்கு வரணும். சலஃப் மன்ஹஜ் என்பது குறிப்பிட்ட அறிஞரையோ குறிப்பிட்ட இமாமி பின்பற்றுவது கிடையாது. அதைத்தான் நம்ம கூடான்னு சொல்லி என்ன பண்ணோம், சலஃப் மன்ஹஜ் கையில் எடுத்தோம். மன்ஹஜ் என்பது என்ன, திறந்த நீரோடை. அது சலஃப் மன்ஹஜ் என்பது சஹாபாக்கள் இமாம்கள் என்ன எல்லாரும் எப்படி இருந்தாங்க, அந்த முரண்பாடாத கருத்தாக இருந்தால் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளணும். முரண்பட்டு இருந்தாங்கன்னா அதில் ஆதாரத்தை முன்வைத்து எது சரியானதாக சொல்லியிருக்கிறாங்களோ அதை ஆதாரத்தை வைத்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி தான் நம்ம மன்ஹஜை பார்க்குறோமே தவிர இதில் தனிப்பட்ட இமாம்களை தக்லீத் பண்ணுறதுக்கு இது வேலையே இல்லை. இதுக்கு மாற்றமாக தக்லீத் பண்ணுறது மன்ஹஜுக்கு சலஃபே கிடையாது. அப்போ நவீன சலஃப்ன்ற பேர் என்ன செய்கிறாங்க, சில பேர் இப்படியான ஒரு தாவா இருக்கிறாங்க. அதுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க, பாருங்கள் அவங்களாம் நீங்கள் போகாதீங்க, அவங்களாம் ஏக்கவாதிகள், ஏக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஒரு ஏக்கம் குர்ஆன் சொன்னா அப்படி செயல்பட்டா அரசியல் இறங்காமல் வேறு தவறான சித்தாந்தத்தை கொண்டிருக்காமல் இருந்தால் என்ன செய்கிறாங்க, அவங்கள கூட ஒதுக்குறாங்க. ஏதாவது குறை சொல்லணும், இப்போ இந்த இமாமை தூக்கி பிடிப்பதற்காக ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தேவையில்லாத குறையை சொல்லி இவங்கள யூகிச்சு இவங்களா தாவில் இவங்களா அதை மாற்று விளக்கம் கொடுத்து இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க இதுக்கு தான் பண்ணுறாங்க என்று அவங்கள என்ன செய்கிறாங்க, தேவையில்லாமல் அவங்கள வந்து அதாவது இவங்க இஹ்வானி சிந்தனை கொண்டவங்க என்பதை போல் சித்தரித்து அந்த பள்ளிக்கு தொலை போகாமல் அந்த இமாமை பின்பற்றாமல் அந்த இமாமுடைய கல்வி சபையில் அமராமல் புறக்கணிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். என்ன செய்கிறாங்க, இவங்க கண்மூடித்தனமான இந்த தனிநபரை பின்பற்றுவதனுடைய விளைவு தாக்கம் என்னாச்சு, கடும்போக்கு இவங்களை மாற்றி விட்டது. அந்த கடும்போக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் மன்ஹஜை விட்டு எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க. இவங்க நீங்களாம் சலஃப் மன்ஹஜ் கிடையாது, இது வந்து இஹ்வானி சிந்தனை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, மன்ஹஜை விட்டு வெளியேற்றக்கூடிய ஹவாரிஜுடைய சிந்தனைக்கு தாக்கம் தான் இவங்கள்ட்ட இருக்கே தவிர உண்மையான நடுநிலையான மன்ஹஜுல் சலஃபுடைய பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறை என்பது இவங்கள்ட்ட கிடையாது. எனவே இப்படிப்பட்ட மக்கள் வந்து உங்களுடைய கடும்போக்கை புரிந்து கொண்டு தனிப்பட்ட இமாமை தக்லீத் பண்ண முடியாது, அது மன்ஹஜுக்கு குர்ஆன் சுன்னாக்கு எதிரானது என்பதையும் புரிந்து கொண்டு பொதுவான மன்ஹஜ் சலஃபுடைய விஷயத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து மன்ஹஜ் சலஃபுடைய மீது விமர்சனம் வைக்கக்கூடியதற்கு நீங்கள் ஒரு பொறுப்பாக காரணமாக இருக்கிறீங்க. தனிப்பட்ட இமாமை தக்லீத் பண்ணி நினைச்சிருங்க, மற்ற இமாமுடைய கருத்தையெல்லாம் மதிக்காமல் போனீங்கன்னா அது ஹராமல் தீர்ப்பளிச்சிங்கன்னா மாற்று கருத்தை வந்து மதிப்பளிக்க தெரியவில்லை என்றால் அதுவே என்ன செய்யும், மன்ஹஜுக்கு வந்து கெட்ட பேர் எடுத்து ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. எனவே வந்து இப்படிப்பட்ட மக்கள் முறையாக மன்ஹஜை அணுகுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக நடுநிலையாக மன்ஹஜை குர்ஆன் சுன்னாவை அணுகக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.